இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் சமோசா பண்ண போகிறேன். அது பன்னீர் வெஜிடபிள் சமோசா. நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த சைடில் இருக்கிறது தனியாக வச்சுட்டு இந்த நடுவில் இருக்கிற ரெக்டாங்கிள் ஷேப் வச்சு நம்ம சமோசா பண்ணலாம். இதுக்கு என்ன தேவைன்னா, நான் என்ன எடுத்திருக்கேன்னா கேரட்டு, கேபேஜ், ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லி, தென் பன்னீர். அதில் நம்ம உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் சப்பாத்தியை அதில் ஓமம் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சமோசாஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணலாம். அது பைண்டிங்க்கு அதே கோதுமை மாவு ப்ளஸ் வாட்டரை வச்சு பைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த சமோசா. ஸோ நம்ம இந்த மாதிரி பைண்ட் பண்ணி வச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். இந்த சைடில் கட் பண்ண இல்லைங்களா, அது இல்லாமல் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை நொறுக்கி நம்மளுடைய வெஜிடபிள் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதிலே சேர்த்துடணும். இப்போது அந்த சைடு இருந்ததெல்லாம் இப்படி நல்லா உடச்சி நம்மளுடைய இந்த மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதோடு சேர்த்தியே நம்ம ஸ்டஃப் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்மளுடைய சூப்பரான சமோசா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி சமோசா செஞ்சு கொடுங்க. வீட்லேயே ஹெல்த்தியான சமோசா. நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஹோம்மேட் சமோசா ரெடி. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.